ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக PS4 வாங்கியிருக்கிறேன், அதில் எப்படி கேம் டவுன்லோட் பண்ணுறதுனா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ கமெண்ட்டில். ஸோ அவருக்கு தான் இந்த வீடியோ. ஸோ கேம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா, ஜெயில் பிரேக் பண்ண ஒரு PS4 வாங்கியிருந்தாருன்னா பைரசி மூலிமா டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம், ஃப்ரீ ஆஃப் கேம்ஸ். நான் சிம்பிளாக முடிச்சிடுவேன். இதே வித்தவுட் ஜெயில் பிரேக்கில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க, ஒரு ஆன்லைனில் தான் நீங்கள் கேம்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஃப்யூச்சரான PS4 PS5 வாங்குறீங்கன்னா ஆன்லைனில் எப்படி கேம்ஸை டவுன்லோட் பண்ணலாம், எப்படி பை பண்ணுறது, எப்படி அதை வாங்குறதுன்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எப்படி பை பண்ணுறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் PS4 தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் பை பண்ணி வாங்கின கேம்ஸ். இதில் ஃப்ரீ கேம்ஸும் கொஞ்சம் இருக்குது, சிலது வந்து ஆஃபர்ஸ் வாங்கின கேம்ஸும் இருக்குது. இது எப்படி வாங்கினேன்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளேஸ்டேஷன் ஸ்டோரில் போயிடுங்க. ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டு ப்ளேஸ்டேஷன் ஸ்டோரில் போயிடுங்க. மேலே சர்ச்சு அண்டு கார்டு அந்த மாதிரி இருக்கும் ப்ளேஸ்டேஷன் ஸ்டோரில். அண்டு வாட்ஸ் ஆட்டு கலெக்ஷன்ஸ் ஆல் கேம்ஸ்னு இருக்கும். ஸோ வந்து கீழே போனீங்கன்னா வந்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள், ஆல் கேம்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆல் கேம்ஸ் ஆப்ஷனில் போனீங்கன்னா எல்லா கேம்ஸும் ஆஃபர்ஸ் வந்துடும், எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ இதில் போனீங்கன்னா எல்லா ஆஃபர்ஸோட டீட்டெயில்ஸும் வந்துடும். சரிங்களா? விஆர் கேம்ஸு எல்லாமே வந்துடும். சாரி, நான் இதில் போயிட்டேன், கலெக்ஷன்ஸில் போயிட்டேன். ஆல் கேம்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்கள். இது எல்லாமே கேம்ஸு. ஓகேவா? இது கேம்ஸில் போனீங்கன்னா எல்லா கேம்ஸும் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ஃப்ரீ கேம்ஸும் இருக்கும். இந்த கேம்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கணும் கிடையாது. இது டீல்ஸு, அதாவது ஆஃபர்ஸில் வர்றது. ஓகேவா? என்னென்ன ஆஃபர்ஸ் அப்பப்போ ஆஃபர்ஸ் வரல அதில் வாங்குறது. பேக் வந்தீங்கன்னா எங்கே அந்த ஆப்ஷன் காணும், இதில் தான் வரும். ஏன் வேறு இதெல்லாம் வருது? ஒரு ஃபில்ட்ரு போட்டணும். ஓகே, ஆடு ஃபில்டரில் போயிட்டு கேம்ஸ்லேயே ஃபுல் கேமு ஆட் அண்ட் பேக். ஆட் அண்ட் பேக்குனா ஃபஸ்ட் டைம் கேம் டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ அவருக்கு தான் இந்த வீடியோ. ஏன் இவ்வளோ சொல்கிறான், ஏதோ குழப்பறான்னு நினைக்காதீங்க. ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கங்க, காசு கொடுத்து வாங்க போனேன். ஆட் அண்ட் பேக்னா உங்கள் கேம் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க, அதில் அடிஷ்னலாக கேமோட ஸ்கின்னு, கன்னோட ஸ்கின்னு இந்த மாதிரி வருதுன்னா அதுக்கான ஆட் அண்ட் பேக்கு. இது வந்து மேலே ஃபுல் கேமு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேம் பண்டல் வந்துடும். ப்ரீமியம் எடிஷன். ஒரு கேம்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில விஷயம்லாம் சில சினிமாட்டிக் வீடியோஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்களே, அதுதான் வந்து ப்ரீமியம் எடிஷன் கேம் பிளேவாக வரும், சவுண்ட் ட்ராக்கு. ஸோ அப்படியே இருக்கும். அப்படியே பேக் வந்துட்டு கீழே வந்தீங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட்டு. ஸோ ஃப்ரீ கேம்ஸ் இருக்குது, அப்புறம் அண்டர் ₹100 இருக்கிறது, 100லேருந்து 150, 150லேருந்து 250, 250 450, 250 500 500 இது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜீரோலேருந்து ஒரு 1500 கேம்ஸ் பார்க்குறீங்கன்னா எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு கடைசி இந்த 750லேருந்து 1499 இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா அதோட கேமை ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துரும். ஸோ கேமை ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அதில் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே அந்த கேம்ஸ் இருக்குது, பை பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேம்லாம் RJ2லாம் தான் கேம் ப்ளே பண்ணேன், சரி வாங்கினேன். இந்த பாருங்க, ஸோ எல்லாமே கேம்ஸ் வந்துடும். எப்படி பை பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து PS4லேயோ டேரெக்ட் கேஷ்லாம் ஆட் பண்ண முடியாது. ஆக்சுவலி கையில் கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ இருந்துச்சுன்னா தான் ஆட் பண்ண முடியும். அதுவும் டெபிட் கார்டுக்கு ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் வந்து கிரெடிட் கார்டு தான் ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேட்மேன் ஆர்க்கம் நைட் வந்து ₹1500 இருக்குன்னு வச்சுங்களேன். இது ஆஃபரில் இல்லை, ஆக்சுவலி ஆஃபரில் இது ₹300 வந்திருக்கு. இப்போ சும்மா எப்படின்னு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஆட் கார்டுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா கீழே வரும் பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ப்ராசஸ் செக் அவுட், கண்டினியூ ஷாப்பிங், ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ப்ராசஸ் செக் அவுட் கொடுத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கார்டு இதில் வச்சுருக்கேன், வரும் பாருங்கள். ஆல்ரெடி நான் 3 கிரெடிட் கார்டை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ ப்ராசஸ் செக் அவுட், திரும்பி ப்ராசஸ் செக் அவுட் கேட்குது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 3 கிரெடிட் கார்டு வச்சு கேம்ஸ்லாம் பை பண்ணியிருக்கேன்.
ஸோ அந்த மாதிரி 3 கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறதுனால நான் ஆல்ரெடி வச்சிருக்க கார்ட்ஸை யூஸ் பண்ண போகிறேன்னா திரும்பி கிளிக் பண்ணிட்டு ஓடிபி மட்டும் சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ போனால் ஓடிபி போயிடும். ஸோ நான் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபைன். இதுதான். இல்லை நான் புதுசாக தான் ஆட் பண்ண போகிறேன்னா ஆட் த கிரெடிட் கார்டுன்னு இருக்கும், டெபிட் கார்டுன்னு இருக்கும். டெபிட் கார்டு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தலையை சுற்றி மூக்கு தொடுற கடை தான். ஸோ சில டெபிட் கார்ட்ஸ் வந்து செட் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. நான் ஒரு 2 முறை எனக்கு மிஸ்டேக் ஆகிருக்கு. கிரெடிட் கார்டு வச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரெடிட் கார்டில் போயிட்டு கிரெடிட் கார்டு நம்பரு, சிவிவி நம்பரு, கிரெடிட் கார்டு ஓவரால் நம்பரு, சிவிவி நம்பர்லாம் போட்டிங்கன்னா ஓடிபி வரும். ஸோ ஓடிபி வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கேம் பர்ச்சேஸ் ஆகிடும். அப்புறம் டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. இது வந்து நார்மல் கேமிங் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா, இதுலேயே சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனாக இருக்கும். அதை காமிக்கிறேன் பாருங்க. எங்கடா அந்த சப்ஸ்கிரிப்ஷன்? இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா டீலக்ஸில் இருக்குது. வேறுங்க என்ன கேம் காமிக்கிறேன். காட் ஆஃப் வார் சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இண்டிவிஜுவலாகவும் டவுன்லோட் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருந்தாலும் பே பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா போட்டிருந்தீங்கன்னா. ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இதாக இருக்குது பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கா. ஆட் த கார்டுனா டேரெக்டாக ஃபுல் கேஷ் 1500 ரூபாய். இதே சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கிளிக் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வந்துடும் பாருங்கள். ஆக்சுவலி 1 மந்த்துக்கா, இந்த 1 மந்த்து, 3 மந்த்து, 12 மந்த்துக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட போகிறீங்க. என்னென்ன அமௌண்ட்டில் போட போகிறீங்க, அது ஆஃபர்ஸ் டீட்டெயிலோட காமிச்சிடும். இதில் ஒரு ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. 750 ரூபா கொடுத்து நீங்கள் காட் ஆஃப் வார் வாங்கிட்டு அந்த 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் ப்ளே பண்ணி முடிச்சிருங்கன்னா அந்த காட் ஆஃப் வார் வாங்கிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கேம்ஸ் வாங்கி ப்ளே பண்ணி முடிச்சிடலாம். இதுதான் மேட்ரு சப்ஸ்கிரிப்ஷனில். ஆனால் 1 மந்த்து கழித்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கேம் வந்து லாக் ஆகிடும் சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சோடனே. இப்போ இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிங்கன்னா ஆட்டோ டெபிட் மெத்தடை ஆஃப் பண்ணி வச்சிடணும். இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எவ்ரி மந்த் ஆட்டோமேட்டிக்காகவே டெபிட் ஆகிட்டே இருக்கும் அமௌண்ட்டு. ஸோ கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டு ஏதோ ஒன்று ஆட் பண்ணியிருந்தாலுமே ஸோ ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிடும். 1 மந்த்து நீங்கள் பேக்கேஜ் போகிறீங்க, செகண்ட் மந்த் உங்களுக்கு வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் ஆனால் ஆட்டோ டெபிட் நீங்கள் ஆஃப் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த மாதம் டெபிட் ஆகிடும். ஸோ அதனால் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது மட்டும் ஒன்ஸு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது வந்து ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் இருக்கும். அது வந்து மேனுவல் டெபிட் ஆப்ஷனுக்கு வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணுறது. இல்லைனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சாலும் பிடிக்கலாலும் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இது. ஸோ அதை ஆஃப் பண்ணி வச்சுங்க. ஸோ புதுசாக PS4 PS5 வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் பை பண்ணுற மாதிரி இருக்கும். பைரசி இல்லாமல், ஜெயில் பிரேக் பண்ணாதவங்க பைரசி இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக கேஷ் கொடுத்தவங்கன்னா இப்படி தான் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து டெபிட் கார்டில் வாங்காமல் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்குங்க. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இயர்லி ஆக்சஸ் கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. டெபிட் கார்டுனா ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ டிரான்சாக்ஷன் லிமிட்டு அது இதுன்னு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஸோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்கள், நல்லது. அதேமாதிரி இப்போ நான் இது எக்ஸாம்பிள் தான் காமிச்சேன். கேம்ஸ் ஆஃபர்ஸில் வரும்போது மட்டும் பார்த்தவங்க இந்த கேம்லாம் 1500 காமிக்குது. ஆக்சுவலி இந்த கேம்லாம் நான் வந்து 750 ரூபாய்க்கே பார்த்துருக்கேன். அந்த வே அவுட் கேம்லாம் நான் வேறு 250 ரூபாய்க்குலாம் பார்த்துருக்கேன். ஸோ ரேட்டு குறையும் போது பார்த்து வாங்கிக்கிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் கிரெடிட் கார்டு அண்டு இதை வச்சு வாங்கலாம். அண்டு செகண்ட் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில கூகுள் பே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோடு வரும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த வே அவுட் காமிக்க மறந்துட்டு இப்போ இதில் காமிச்சிடுறேன். ஆட் த கார்டு போயிடுவாருங்க. டெபிட் கார்டு இது மட்டும் இல்லாமல் ஒரு நிமிஷம், டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஷன்லேயே நீங்கள் வந்து கேம் பர்ச்சேஸ் பண்ணிக்குவீங்க. எக்ஸாம்பிள் வந்து எங்கடா இது அது இருக்குங்களா, என்டர் த டிஸ்கவுண்ட் கோடுன்னு இருக்கா, அதுலேயும் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் கோடு ஏன்னா கோடு வந்து பண்ணிக்கலாம். அது டெபிட் கார்டு இல்லைனா ரெடீம் கோட்ஸ். ரெடீம் கோடு ஏன்னா நீங்கள் வச்சுருந்தாலுமே இந்த ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லவே இல்லை. ரெடீம் கோடு ஏன்னா வச்சுருந்தாலுமே நீங்கள் வந்து அந்த ரெடீம் கோடை போட்டு கேமை பை பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா, ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கேமை டவுன்லோட் பண்ணணும் பை பண்ணி. ஸோ நம்ம கமெண்டில் ஒருத்தர் கேட்டார்ல, அவருக்கு அந்த வீடியோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான். பட் சில பேர் அதுவுமே நிறைய பேர் இப்போ சின்ன பசங்களாம் 12th 10th முடிச்சுன்னா அப்பா கிட்ட ஆசை கேட்டு வாங்கியிருப்பாங்க. நான் படித்து முடிச்சோடனே எனக்கு PS4 PS5 வாங்கி கொடுங்கன்ட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த நாலேஜ்ன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அது இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாருமே தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் பை பண்ணணும். மேக்ஸிமம் டெபிட் கார்டை அவாய்ட் பண்ணுங்கள். ரெடீம் கோட்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டெபிட் கார்டை அவாய்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் டெபிட்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் போட்டு முடிச்ச அடுத்த செகண்டே அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லைனா அடுத்த மாதம் ஆட்டோமேட்டிக்காக போகும். ஸோ இந்த ஒரு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் பை பண்ணுறவங்க. ஸோ மிச்சப்படி அவ்வளோதான். ஸோ கேம்ஸ் இப்படி பை பண்ணி ப்ளே பண்ணுங்கள். முக்கியமாக ஆஃபர்ஸ் வரும்போது மட்டும் உன்னிப்பாக கவனித்து வாங்குங்க, ஒர்த்தாக இருக்கும். தேவையில்லாமல் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க, நிறைய காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா?
இந்த கேம் எல்லாம் நான் சப்ஸ்கிரிப்ஷனில் வேறு 750 வாங்கி வச்சுது. கொஞ்சம் நான் ஒரு மாதம் ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா விளையாட்டு அப்படியே தூக்கி ஓரம் வச்சிட்டேன். வேணுன்னா திரும்பி 750 போட்டு ஒரு மாதம் உட்காந்து விளையாடணும் விளையாடுவேன். இந்த மாதிரி விளையாடுங்க. எக்ஸ்ட்ரா காசுலாம் போட்டு வேஸ்ட் பண்ணாத தம்பிங்களா. பை பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வேறு என்ன டவுட்ஸ் வேறு என்ன அடுத்த வீடியோவில் பேசணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.